ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை சம்பந்தமா வெளியான நியூஸ் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டாரு அப்படிங்கறத அவங்களோட அண்ணன் வீரமணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும், பெரம்பூர் பந்தர் கார்டன்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு புதிய வீடு கட்டிட்டு வராங்க. அந்த வீடை பாக்குறதுக்காக அவர் ஈவினிங் டைம்ல போயிருக்காங்க. அவருக்கு பக்கத்திலேயே பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட அந்த கும்பல் ஃபுட் டெலிவரிக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பாலாஜி அவர்கள் அந்த கும்பல்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன டெலிவரிக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது கும்பல் பாலாஜியை பக்கத்துல இருக்க பள்ளத்துல தள்ளி விட்டு ஆம்ஸ்ட்ராங்க சரமாரியா வெட்டியிருக்காங்க. இந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங்கோட அண்ணன் வீரமணி அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. வீரமணி அவர்களையும் தலையிலும் முதுகிலும் அந்த கும்பல் வெட்டியிருக்காங்க. வெட்டுக்காயத்தோடய ஆம்ஸ்ட்ராங்க வீரமணி பார்த்திருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல கடந்திருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் வீரமணிக்கும் மயக்கம் அந்த இடத்துல கீழே விழுந்திருக்காங்க. பிசிக அவர்களோட தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர் படுகொலைகள் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கசாப்பு கடைக்காரன் கடையில ஆடு மாடை வெட்டுற மாதிரி தமிழகத்துல கொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 31 நாட்கள்ல 131 படுகொலை நடந்திருக்கு. இவரு ஒரு கட்சியோட மாநில தலைவரா இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா சாதாரண ஆள்களும் இதே மாதிரி கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் கேட்கும் போது இந்த சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி வைரல் ஆயிட்டு வருது. மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய், உங்கள் சிஜி.